ونستغفره ونعوذ ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, இளம் சிறார்களே, புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் ஒன்று கூடி இந்த பள்ளி வாயிலில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் இப்பொழுது துல்ஹஜ் மாதத்தின் கடைசி தினங்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம், இஸ்லாமிய வருடத்தின் ஆரம்ப மாதம். அன்புக்குரிய சகோதரர்களே, பொதுவாக இலங்கை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் வருடா வருடம் முஹர்ரம் மாதம் தொடங்குவதற்கு முன்னால் பிறை கலண்டர் என்று ஒரு கலண்டர் அடிப்பார்கள். ஒவ்வொரு ஜனவரி மாதமும் பங்குடுவதற்காக ஒரு பிறை கலண்டர் என்று வர்த்தகத்தினர்களும் தனிப்பட்ட நிர்வாகத்தினர்களும் சில நிறுவனங்களும் அடிப்பார்கள். அந்த கலண்டரிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரும்பாலும் சிலர்கள் திரும்பி இருக்கின்றார்கள். பெரும்பாலும் ஒரு வருடத்துக்குரிய ஒரு பட்டியலை வைத்து விடுவார்கள். முஹர்ரம் மாதம், சஃபர் மாதம், ரபீல் அவ்வல் மாதம், ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு பட்டியலை வைத்து விடுவார்கள். எப்படி? முஸ்லிம்களின் விசேட தினங்கள், அதிலே ஒரு கீழே ஒரு பகுதியில் இடப்பட்டிருக்கும். முஹர்ரம் மாதத்திலே ஒரு பட்டியலை வைத்திருப்பார்கள். ஆஷூரா தினம், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி புகழ்ந்து வரக்கூடிய மௌலூத் தினம், சஃபர் மாதத்திலே ஒடுக்கத்து புதன், ரபியுல் அவ்வல் மாதத்திலே மீலாதுன் நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம், ரபியுல் ஆகிர் மாதத்திலே ஜெயிலானி கொடியேற்ற தினம், முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய பிறந்த தினம். அதே ரபியுல் ஆகிர் மாதத்திலே எங்களுக்கு பக்கத்தில் ஊரில் நடக்கக்கூடிய வேறுவனை கந்தூரி கொடியேற்ற தினம், குரங்குடி மஸ்தான் நினைவு தினம், அகமது கபீர் ரிஃபாய் நினைவு தினம், கல்முனையில் நடக்கக்கூடிய கடற்கரை பள்ளி கந்தூரி நினைவு தினம். அதற்கு அடுத்ததாக ஜுமாதுல் அவ்வல் மாதத்திலே, ஜுமாதுல் ஊலா மாதத்திலே கெச்சிமலை கந்தூரி நினைவு, கெச்சிமலை கந்தூரி. ஜுமாதுல் ஆகிர் மாதத்திலே ஷாகுல் ஹமீத் வலியுல்லா கந்தூரி மௌலீது அதிலே ஓதுவார்கள். ரஜபு மாதத்திலே இந்தியாவில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அஜ்மீர் ஹாஜா மொஹிதீன் ஜிஸ்தி வலியுல்லா அவர்களுடைய நினைவு தினம் அந்த கந்தூரி. மாப்பிள்ளை லெப்பை ஆலிமுடைய அருசு மௌலூது, ஜாஃபர் சாதிக் அவர்களுக்காக வேண்டிய ஒரு மௌலூது. அதிலே மிக
முக்கியமான ஒரு நிகழ்வு மிஹ்ராஜ் தினம். ஷாபான் மாதத்திலே பராத் இரவு, அதிலே நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள். ரமதான் மாதத்திலே லைலத்துல் கத்ர் 27ஆம் தினத்தில் தான் வருகின்றது என்று, 17ஆம் தினத்தில் பத்ர் சஹாபாக்கள் நினைவு தினம் என்றும், ஷவ்வால் மாதத்திலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கந்தூரி நினைவு தினம் என்றும், துல்காதா மாதத்திலே ஹத்தாது நாயகம் வலியுல்லாஹ் அவர்களுடைய நினைவு தினம் என்றும், துல்ஹஜ் மாதத்திலே மௌலானா ஆலி முஸ்தபா நினைவு அவர்களுடைய நினைவு தினம் என்றெல்லாம் எழுதி வைத்திருப்பார்கள். இவைகளெல்லாம் இலங்கையை பொறுத்தவரையிலே பெரும்பாலான இடங்களிலே நடக்கக்கூடிய விடயங்கள். நான் சொன்னது அனைத்தும் 100% தான். இன்னும் 90 அனாச்சாரங்களும் பிதஅத்துகளும் இருக்கின்றன. முஹர்ரம் மாதம் தொடங்கி துல்ஹஜ் மாதம் முடிகின்ற வரைக்கும் பெரும்பாலான முஸ்லீம்கள், இலங்கை முஸ்லீம்கள் வாய்விட்டு சொல்வதாக இருந்தால் யாரும் குறையாக நினைக்க வேண்டாம், நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி கூறுகின்றோம். தரீகாக்களை சேர்ந்தவர்கள், அது காதிரியாவாக இருந்தாலும் சரி, ஷாதுரியாவாக இருந்தாலும் சரி, நக்ஷபந்தியாக இருந்தாலும் சரி, அலவியாக இருந்தாலும் சரி, எந்த தரீகாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூடுதலாக இப்படிப்பட்ட தினங்களை கொண்டாடக்கூடியவர்கள் அவர்கள் தான். இதிலே மிக முக்கியமான ஒரு கொண்டாட்டத்தை செய்வார்கள். முஹர்ரம் மாதம் தலைப்பிறை தென்பட்டவுடன், இன்னும் ஒரு சில தினங்கள் தலைப்பிறை தென்பட்டவுடன் வாழ்த்து தெரிவிப்பார்கள். முஹர்ரம், ஹேப்பி நியூ இயர், முஹர்ரம் புது வருட வாழ்த்துக்கள். சர்வ சாதாரணமாக இந்த நடைமுறையை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த வாழ்த்து தெரிவித்து இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள். 2 வாரங்களுக்கு முன்னால் முகநூல் பேஸ்புக்கிலே எப்படி எதிர்வரக்கூடிய முஹர்ரம் புது வருட வாழ்த்துக்கள் முஸ்லிம்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பல முஹர்ரம்களை சந்தித்தவர்கள். அவர்களோடு இருந்த கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள் பல முஹர்ரம்களை சந்தித்தவர்கள். ஆனால் அவர்கள் யாரும் அந்த முஹர்ரம் மாதத்திலே புத்தாடை அணிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிய வரலாறை நாங்கள் இட்டுக்கட்டப்பட்ட சம்பவத்தில் கூட பார்க்க முடியாது. இன்று சர்வ சாதாரணமாக முஹர்ரம் மாதத்தில் அதனுடைய தலைப்பிறையில் புது வருடம் என்றும் அதுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்தவர்களும் காட்டித் தராத நபி அவர்களுடைய சுன்னாக்களை குடிதோண்டு புதைக்கக்கூடிய ஒரு பித்அத்துகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒட்டுமொத்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை யார் ஏற்படுத்துகின்றாரோ அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, மறுக்கப்படும். எனவே முஹர்ரம் என்பது வருடத்தின் ஆரம்ப மாதம், அவ்வளவுதான். அதனை தவிர அது ஒரு புது வருடமாகவோ அதுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக நாங்கள் வைத்துக் கொள்ளக் கூடாது. சிலர்கள் காரணம் கூறுகின்றார்கள், எப்படி நாங்கள் ஜனவரி மாதத்தையா கொண்டாடினோம்? ஜனவரி மாதம் கிறிஸ்தவர்களுக்குரியது, தைப்பொங்கல் தமிழர்களுக்குரியது, ஏப்ரல் வரக்கூடிய அந்த சிங்கள மக்களுக்குரியது. நாங்கள் எங்களுடைய முஹர்ரம் இஸ்லாமிய புது வருடத்தை தானே கொண்டாடுகின்றோம், இதில் என்ன தடை இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள். இது எப்படி தெரியுமா இருக்கின்றது? சிகரெட் குடிப்பதை ஒருவர் விட்டுவிட்டு வாயிலே தூள் வைப்பது போன்று இருக்கின்றது. ஒரு ஆள் சிகரெட்டை பாவித்துக் கொண்டிருக்கின்றார். சிகரெட் குடிப்பது ஹராம், அது மார்க்கத்துக்கு முரணானது, இஸ்லாம் அதை தடை செய்திருக்கின்றது. வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களுடைய கைகளை நீங்கள் அழிவுக்கு சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கட்டளையிட்டிருக்கின்றார், தடை செய்திருக்கின்றார். அதே போன்று குல்லு முஸ்கிரின் ஹராம் வைகான கலீலன், அனைத்தும் போதை பெறக்கூடியதும் அது கொஞ்சம்
குடிப்பதில்லை, அதற்கு பதிலாக வாயிலே தூள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சிகரெட் குடிப்பது எப்படி ஹராமோ, எப்படி தடுக்கப்பட்டிருக்கின்றதோ, அதே போன்றுதான் இந்த தூளும் அதை விட பயங்கரம். எனவே முஹர்ரத்தை ஒருவர் கொண்டாடினாலும் சரி, ஜனவரியை கொண்டாடினாலும் சரி, ரெண்டும் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டது. ரெண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களுக்கு விரோதமானது. எனவே முஹர்ரம் எப்படி கொண்டாடக்கூடாதோ, ஜனவரி எப்படி கொண்டாடக்கூடாதோ, அதே போன்று முஸ்லீம்கள் முஹர்ரத்தை கொண்டாடுவது மார்க்கம் அனுமதிக்காத ஒரு செயல் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, முஹர்ரம் இஸ்லாத்தின் வருடத்தின் ஆரம்ப மாதம். இந்த முஹர்ரம் பிறக்கக்கூடிய நேரத்தில் எப்படி சில பித்அத்துக்கள் அனாச்சாரங்கள் நுழைந்து விடுகின்றதோ, அதே போன்று இஸ்லாம் முஹர்ரம் மாதம் சம்பந்தமாக சில சுன்னாக்களை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கின்றது. ஒவ்வொரு மாதத்திலும் அந்த மாதம் சம்பந்தமாக இஸ்லாம் சில வரையறைகளை எங்களுக்கு வைத்திருக்கின்றது. அதிலே சில முக்கியமான தகவல்களை இந்த ஜும்மாவிலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய முதல் மாதம் முஹர்ரம் மாதம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சூரா தௌபா 36வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார், இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹ் 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய பதிவேட்டிலே அல்லாஹ் தஆலா வைத்து விட்டார் வருடத்தின் மாதங்கள் 12. ஒரு வருடத்தில் மாதத்தின் எண்ணிக்கைகள் 12. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதங்கள், புனிதமான மாதங்கள். அல்லாஹ் தஆலா புனிதமான மாதங்கள் என்று சொல்லிவிட்டு எந்த வகையில் புனிதம் என்று கூறுகின்றான், பலா தலிமு ஃபீ இன்னஹுசிகும். அந்த மாதத்திலே, அந்த 4 மாதத்திலும் நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். எனவே இந்த கண்ணியத்துக்குரிய இந்த மாதங்கள், அந்த மாதங்கள் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ஸலாஸத்துன் முத்தவாலியாத்துன் துல்கஅதா துல்ஹிஜ்ஜா முஹர்ரம். ஸஹீஹுல் புகாரி 3197வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், புனிதமான 4 மாதங்கள் என்ன? துல்கஅதா மாதம், சென்ற மாதம். துல்ஹஜ் மாதம், இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய மாதம். முஹர்ரம் மாதம், எதிர்வரக்கூடிய மாதம். அடுத்ததாக நபி அவர்கள் ஷஅபானுக்கும் ஜுமாதுல் அவ்வலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரஜப் மாதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 மாதங்களை கூறுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் அவர்கள் வந்து உங்களிடம் கேட்கின்றார்கள். சூரத்துல் பக்ராவில் 217வது வசனத்தில் கூறுகின்றார், யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராம். சங்கையான மாதங்களை பற்றி உங்களிடம் அவர்கள் கேட்கின்றார்கள். குல், நபியே நீங்கள் கூறுங்கள், குல் கிதாலும் ஃபீஹி கபீர். அந்த சங்கையான மாதத்திலே யுத்தம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய பாவம் என்று சொல்லுங்கள், மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அதே நேரம் ஃபமன் இஅ்ததா அலைக்கும் ஃபஅதது பிமிஸ்லி மா அஅ்தா அலைக்கும். உங்களோடு யாராவது வரம்பு மீறி சண்டை பிடிக்க வந்தால், யுத்தம் செய்ய வந்தால், அதே போன்று நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், நீங்களாகவே யுத்தத்தை ஆரம்பித்து வைக்காதீர்கள் என்று ரசூல் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சூரத்துல் பக்ரா 194வது வசனத்தில் கட்டளையிடுகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்பொழுது யோசித்து பாருங்கள், இந்த முஹர்ரம் மாதம் சங்கைக்குரிய மாதம், அதிலே எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். வேண்டுமென்று சண்டை பிடிப்பது, யுத்தம் செய்வது அல்லாஹ் தஆலா ஏழே மாதங்களில் தடை செய்திருக்கின்றான். ஆனால் விசேஷமாக முஹர்ரம் மாதத்திலே கட்டளையாக அல்லாஹ் தஆலா தடை செய்கின்றான். யுத்தம் செய்வதும் சண்டை பிடிப்பதும் முஹர்ரம் மாதத்தில் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய
அன்புக்குரிய மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம். ஆனால் இன்று நாம் பார்க்கின்றோம் இந்த முஹர்ரம் மாதம் எப்படி நிலைமை மாறிவிட்டது என்று சொன்னால், இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஏற்பாட்டின் கீழ் வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு தங்களை முஸ்லிம் தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வழி நடத்தலின் கீழ் இன்று இலங்கையில் பல இடங்களில் இந்த முஹர்ரம் மாதத்திலே மோசமான அல்லாஹ்வும் ரசூலும் அங்கீகரிக்காத அனாச்சாரங்கள் பித்அத்துகள் மலிந்து கிடப்பதை காணலாம். குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலே சில முக்கியமான முஸ்லிம் ஊர்கள் இருக்கின்றன. முஸ்லிம்கள் தெரிந்து வாழக்கூடிய ஊர் வாழச்சேனை. அந்த வாழச்சேனை நீங்கள் சென்று பார்த்தால் ஷியாக்களுக்கு ஒரு அரபு கல்லூரியே இருக்கின்றது. ஷியாக்களுடைய அரபு கல்லூரி ஒன்றே இருக்கின்றது அந்த வாழச்சேனையிலும். அதே போன்று இலங்கையில் செறிந்து வாழக்கூடிய சில இடங்களில் ஷியாக்கள் இருக்கின்றார்கள். அரசியல் மட்டத்திலே முஸ்லிம்களுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வழி நடத்தலின் கீழ் ஷியாக்களுடைய மோசமான கலாச்சாரம் அனாச்சாரங்கள் எல்லாம் நிறைந்து காணப்படுகின்றன. எந்த அளவுக்கு சொன்னால், நீங்கள் இந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் ஈரான் முழுக்க முழுக்க ஷியா மதுஹபை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு நாடு. நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஈரான் இஸ்லாமிய நாடு, ஆயத்துல்லா கொமேனி மரணித்த ஆயத்துல்லா கொமேனி முஸ்லிம்களுக்காக வேண்டி பாடுபட்டவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஈரானுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. பசுத்தோல் போட்டிய புலிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு யூதர்களை விடவும் மோசமானவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுடைய தஃசீர் கிரந்தங்கள், அவர்களுக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தங்களிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் சஹாபாக்கள் வரை பெரும்பாலான நபி தோழர்களை இழிவாக மோசமாக பேசியவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாங்கள் மிகவும் உயர்ந்த அந்தஸ்து கொடுத்து மதிக்கக்கூடிய நபித்தோழர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படிப்பட்ட பெரும்பாலான கண்ணியத்துக்குரிய சஹாபாக்களை எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் காஃபிர்கள் என்று தங்களுடைய கிரந்தங்களில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த அம்மையாரை பற்றி இபச்சாரி நஊது பில்லாஹி மின்ஹா எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதையும் விட இன்னும் சொல்ல போனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூட கேவலப்படுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே இருந்து வஹியை கொண்டு வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்காமல் முஹம்மது நபிக்கு கொடுத்து விட்ட ஒரு துரோகி என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள் எவ்வளவு கேடு கட்டவர்கள் என்று. ஷியாக்களை பற்றி சொல்வதாக இருந்தால், நாளை மறுமை நாள் நடக்கக்கூடிய நேரத்தில், உலகம் அழியக்கூடிய நேரத்தில் தஜ்ஜால் உலகத்திலே தோன்றுவார். இப்பொழுது தஜ்ஜால் இருக்கின்றார், எங்கே இருக்கிறான் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் தஜ்ஜால் தோன்றுவார். தோன்றி உலகத்துக்கு வந்து பெரிய பசாதுகளையும் உலகத்திலே பெரிய அநியாயங்களையும் செய்து கொண்டு இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், 2944வது ஹதீஸ், நபி அவர்கள் கூறுகின்றார்கள், யத்பஉத் தஜ்ஜாலு மின் யஹூதி அஸ்பஹான் 70000 அலைஹிம் தயாலிஸா. அஸ்பஹான் இன்று ஈரானிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நகரம். ஈரானிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம். அந்த நகரத்தில் இருந்து நபி அவர்கள் கூறுகின்றார்கள், தஜ்ஜாலை பின்தொடர்ந்து தஜ்ஜாலின் தலைமையின் கீழ் 70000 யூதர்கள், எங்கே இருந்து? ஈரானில் இருந்து 70000 யூதர்கள்
முஸ்லிம்களுடைய படையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பார்கள். யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஈரானிலே யூதர்கள் தலப்பாக்கத்தை கொண்டா இருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய தலப்பாக்கத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார்? அங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள், ஷியா அறிஞர்கள் தலப்பாக்கத்தை கொண்டிருக்கின்றார்கள். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்பஹான் நகரத்தில் இருந்து 70,000 தலப்பா கட்டிய யூதர்கள் தஜ்ஜாலுடைய தலைமைக்கு சிரியாவை நோக்கி படையெடுப்பார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக. யார்? ஈரானிலே இருக்கக்கூடியவர்கள் யார்? அன்புக்குரிய சகோதரர்களே, சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கட்டம். ஈரானிலே அவர்கள் சுன்னாவை சேர்ந்தவர்கள், அது உலமாக்களாக இருந்தாலும் சரி, பாமர மக்களாக இருந்தாலும் சரி, சரியான முறையில் மார்க்கத்தை பின்பற்ற முடியாது. குர்ஆன் சுன்னாவை சரியான முறையில் எடுத்து நடக்க முடியாது. ஆனால் அதே ஈரானில் யூதர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள், கிறிஸ்தவர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி வரும். ஆனால் ஈரான் நாடு, அந்த அரசாங்கம் ஆட்சி தலைவர் இஸ்ரேலுக்கு எதிராக எப்படியெல்லாம் பேசுகின்றார் என்று, அதெல்லாம் உலக மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி பேசக்கூடிய வார்த்தைகள். ஒரு காலமும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக ஆயுதம் தூக்கவும் மாட்டார், ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுதம் தூக்காது. இரண்டு பேருக்கிடையில் ரகசிய ஒப்பந்தங்கள் நிறைய நடந்திருக்கின்றது. நீங்கள் நான் சொல்வது பொய்யாக இருந்தால் வெப்சைட்டுகளிலே சென்று பாருங்கள். எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக ஈரான் மோசமான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அவ்வளவு ஒரு மோசமான நாடுதான் ஈரான் நாடு. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கலாச்சாரம், அது கலாச்சாரம் அல்ல, அனாச்சாரம், இஸ்லாத்துக்கு எதிரானவைகள். எனவே அந்த முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் நீங்கள் வெப்சைட்டில் அடுத்து பாருங்கள். ஷியா தமிழில் எடுத்தாலும் சரி, இங்கிலீஷில் அல்லது அரபியில் எடுத்தாலும் சரி, கூகுளிலே சென்று ஷியாவின் அட்டகாசம், ஷியாவின் மடமைத்தனம் என்று அடித்து பார்த்தால் முஹர்ரம் மாதத்தில் ஷியாக்கள் செய்யக்கூடிய கொடுமைகள் எல்லாம் இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தங்களை தாங்களே உளியால், சுத்தியால், கூர்மையான கத்தியால், ஆயுதங்களால் காயப்படுத்திக் கொள்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் சில குழந்தைகள், பச்சிலம் குழந்தைகளை வெட்டுவார்கள், சில ஒளியால் அடிப்பார்கள், சில கத்தியால் காயப்படுத்துவார்கள். என்ன காரணம் என்று கேட்டால், பல 100 வருடங்களுக்கு முன்னால் இதே முஹர்ரம் மாதத்திலே கர்பலாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி அவர்களுடைய பேரர் கொல்லப்பட்டதை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் என்ற தோரணையில் இப்படிப்பட்ட மோசமான அனாச்சாரத்தை ஈரானிலே சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நோய் ஈரானில் இருந்து ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருந்து பாகிஸ்தான், பாகிஸ்தான் இருந்து இந்தியா, இப்பொழுது இந்தியாவில் இருந்து சில இடங்களில் இலங்கைக்கு பரவிவிட்டது. பயங்கரமான ஒரு நோய். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஹர்ரம் மாதம் வந்துவிட்டால் ஷியாக்கள் திருமணம் முடிக்க மாட்டார்கள். ஷியாக்கள் திருமணம் முடிக்க மாட்டார்கள். முஹர்ரம் மாதம் துக்கமான மாதம் என்று அவர்களிடத்திலே கணித்து வைத்திருக்கின்றார்கள். மீன், புலால் சாப்பாடு, பிலால் சாப்பாடுகள் சாப்பிட மாட்டார்கள். இறைச்சி, மீன் வகைகளை சாப்பிட மாட்டார்கள். அது மட்டுமல்ல, திருமணம் முடித்தவர்கள் கூட அந்த முஹர்ரம் மாதத்திலே மனைவியோடு இல்லறத்தில் சேர மாட்டார்கள். அதற்கு காரணம் சொல்லுகின்றார்கள். இல்லறத்தில் சேர்ந்து அந்த இல்லறத்தின் மூலமாக குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்ததை போன்று காயப்பட்டு மௌத்தாகிவிடும், அதனால் இல்லறத்தில் சேரக்கூடாது என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் எங்களுடைய ஒரு சிந்தனையை நாங்கள் தட்டி பார்க்க வேண்டும். கர்பலா களத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டது